ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஜெபிக்கிறோம். யாஸ்வா தேவனே, இந்த நாளில் நாளுக்குரிய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு எங்களோடு பேசுங்க. நீங்கள் மறைபொருளை வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். யாஸ்வா மெசியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உட்காரும். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாகிய யாஸ்வா மெசியாவின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் பூமியில் இருக்கிறார். ஏசையா சொல்றாரு, வானம் சிங்காதன பூமிக்கு பாதப்படி. இங்க நின்று அங்க உட்கார்ந்துருக்கார். நம்ம எப்படி உட்காருவோம்? நம்ம பூமியில் காலை வச்சு கட்டில் தான் நம்மளால் உட்கார முடியும், அளவு ஒரு சேரில் உட்கார முடியும். அதான் நம்மளுடைய தகுதி எவ்வளவு, அவ்வளவுதான். கடவுள் ஒருத்தனை பார்த்து கேட்டாராம், மனுஷா எனக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு. அவன் சொன்னானா, ஆண்டவரே என் தகுதி தக்க ஒரு ஜான்லேருந்து ஒரு முளை வரையும் கோயில் கட்டணும்னு சொன்னானா. நம்ம தகுதி என்ன? ஒன்று சேரில் உட்காந்து காலை கீழே வைக்கலாம், அது கட்டில் கொஞ்சம் காலை கீழே வைக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படி யாரா இருக்காரு? பெரிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் யாரு? பெரிய தேவனாக இருக்கிறார். அந்த பெரிய தேவன், நம்முடைய தேவன் யாரு? பெரியவர். அந்த பெரிய தேவன் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். அநேக நேரங்களிலே தேவன் நம்மோடு இடைபடுவதற்கு, தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு, அவரை பற்றின காரியங்கள் அநேக நேரங்களிலே மனுஷனுக்கு தெரிவது கிடையாது. ஆகையினால தேவன் எப்படி சொல்றது, எப்படி விளையாம பேசணும், விளையாம் ஏற்றுக்கிற மனநிலை இல்லை. அப்போ என்ன பண்ணார்? கழுதையோட வாயை திறந்தார். யோனாகிட்ட ஒரு காரியம் சொன்னார், யோனா கேட்கல. அவர் வாலி வேற மாதிரி போக ஆரம்பிச்சிட்டார். பார்த்தார், ஒரு நபரா பேசி ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாரு, அதை விட்டு வேற இடத்துக்கு போயாச்சு. மாலுமி உள்பட கப்பலில் பிரயாணம் பண்ண அனைத்து பேருமே ஏன் இப்படி செய்தால் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் திட்ட ஆரம்பித்தாங்க. கடைசியில் தூக்கி என்ன பண்ணுங்க, யோனாவை கடலில் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சரியாக சொல்கிறப்ப ஒரு நபர் கேட்கலன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி வரும். பின்னாடி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி வரும். வருத்தப்படுறப்ப என்ன கேட்டால், நான் வெளியில் மீட்டிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன். நான் அவ்வளோதான், நான் இப்போ என்ன செய்ய முடியாது, வர முடியாது அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஏனெனில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும், இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், பிரகாரங்களையும் காவல் காப்பாய், கட்டளையிடுவேன். ஏன்னா ஒரு அருமையான காரியத்தை இங்கே தேவன் சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? சேனைகளின் யாஸ்வா உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவிற்கு உனக்கு கண்டால் என்ன உண்டு? ஒரு இடம் உண்டு. இப்போ எதுக்காக இன்னைக்கு பூமியில் மனுஷன் பிரயாசப்பட்டு உண்டு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவனோட ஜீவியம் எப்படி இருக்குது? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க,
அவங்க வீட்டில் இருப்பாங்க. 3 வேளையும் வடித்து கொட்டுவாங்க, வீட்டில் உள்ள வேலையை பார்ப்பாங்க, அதான் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போவாங்க, ஏதோ ஒரு வேலையை பார்ப்பாங்க, அந்த வேலையோடு அவங்களுடைய மரணம் முடிஞ்சிடும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளிநாடு போவாங்க, ஒரு 10 முறை வெளிநாடு போவாங்க, சம்பாதிப்பாங்க, அது முடிஞ்சிடும். இப்படி மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய பாதையில் போயிட்டுருக்க, ஒவ்வொரு பாதையில் போயிட்டுருக்கிறாங்க. அது அவ்வளவுதான், அதோட அது முடிஞ்சு போயிடும், அவங்க செத்து போயிடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம், தேவன் சொல்கிறாரு, நீ என் வழிகளில் நடந்து. முதலாவது நம்ம கொடுக்கப்பட்டதான மனுஷனுக்கு தேவன் கொடுத்தான் நியமித்தான ஒரு பாதை என்னவென்று சொன்னால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். தேவனுடைய வழி உண்டு. இப்போ நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சமீபத்தில் ஒரு பிள்ளையை குறித்து தேவன் வெளிப்படுத்தினார். சொன்னேன், இன்னொரு பற்றி வெளிப்படுத்தப்போ நான் சொன்னேன், ஏதோ உன்னைய வளர்த்துட்டாங்க பரவாயில்ல, அல்லது ஒரு வேலை கொண்டு போய் உன்னை உங்கள் அம்மா குப்பைத்தொட்டியில் போட்டிருந்தா உன் நிலைமை என்ன ஆகிருக்கும், குப்பைத்தொட்டில் போட என்ன ஆகிருக்கும், யாரோ ஒருத்தர் வளர்க்கலாம், அல்லது நாய் பார்த்தா தூக்கிட்டு போயிடும். ஒரு நாய் தூக்கினா மற்ற நாயெல்லாம் ஓடும், இங்கிட்டு பிச்சு அங்கிட்டு பிச்சு 10 நிமிஷத்தில் ஆளுக்கு ஒன்று பிச்சு எடுத்துகிட்டு போயிருக்கோம். என்ன பண்ணோம், பிச்சு எடுத்துகிட்டு போயிருக்குப்பா. அப்படியெல்லாம் சில பிள்ளைகள் பிக்கப்பட்டு நம்ம செய்தியில் பார்த்துருக்குறோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இப்போ தெரிஞ்சு கொண்டு போய் காவந்து பண்ணுறாங்க. லைஃப் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், சேனைகளின் யாசுவா உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். முதலாவது நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு அவருடைய காவல், அவருடைய காவல் எந்த அளவு இருக்குது, அவருடைய பாதுகாப்பு, அதை நம்ம காக்கணும். நீ என் ஆலயத்தில் இருப்பாய், பிரகாரங்களில் என்ன செய்வா, காவல். அவருடைய பிரகாரம் வந்து என்ன, அவருடைய பிரகாரம் வந்து என்ன, இப்படி நிறைய காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. இதை நம்ம காத்துக்கொள்கிறோமா? அப்போ தனிப்பட்ட ரீதியில் நேற்று ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், அவர் ஒரு சர்வே சொன்னார், இப்போ கிறிஸ்தவர்கள், ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெபம் கிடையாது அப்படின்னாரு. வேத வாசிப்பு கிடையாது, தனிஜெபம் கிடையாது. காலைல எழும்பணும், ஒருத்தர் குளிக்கணும், ஒருத்தர் வேலையை பார்க்கணும், இவங்க குளிக்க போவாங்க, அப்புறம் அந்த வேலையை இவங்க செய்வாங்க, சோறு வடிப்பாங்க, பொண்ணு கொட்டுவாங்க, ஆற வைப்பாங்க, அடுத்த ஒருத்தர் வேலையை செய்வாங்க, மம்மரமாக சுற்றுவாங்க. சரி, தேவன் மன்னிப்பார், போயிட்டு வர தோத்துறோம், முடிஞ்சு போச்சு, போயிடும், அவ்வளோதான். திரும்ப வருவாங்க, லேட் டயர்டாக வந்துட்டோன்னா, சரி அவர் சாமிக்கெல்லாம் தெரியும், நினைக்கிற இப்போ பேரை சொல்கிறதில்ல, சாமிக்கெல்லாம் தெரியும், தூங்கிடுவோம். இப்போ மறுநாள் இப்போ உங்கள் ஜீவம் எப்படி போயிட்டுருக்குதான், எப்படி இப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் மற்ற காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்குறாங்க. நேரத்தை எதுக்கு ஒதுக்குறாங்க? தேவையில்லாத காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்குறாங்க. தேவனை பற்றி பேசுவதோ, வேதத்தை வாசிப்பதோ, ஒரு பாடலை பாடுவதோ, தேவனுடைய பாட்டை வீட்டில் வைப்பதோ, ஜெயிப்பதோ, தேவனை செய்தி வீட்டில் கேட்பதுக்கு அதுக்கு நேரம் ஒதுக்குறது கிடையாது. அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதுக்கெல்லாம் என்ன கிடையாது, உங்களுக்கு நேரம் கிடையாது. இப்போ நேரம் எங்கே இருக்குது? மற்ற காரியங்களுக்கெல்லாம் நேரம் இருக்குது, இதுக்கு மட்டும் நேரம் கிடையாது. அதான் சொல்கிறாரு, நீ என் வழிகளில் நடந்து. அவருடைய வழிகளில் மூலம் நடக்கணும். அவருடைய காவலை என்ன செய்யணும்? காக்கணும். நீ ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிராணங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவிற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். கட்டளை
பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட நம்ம இருக்கணும்னா இந்த பூமியில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை நம்ம தவறக்கூடாது. அது பிரதானமான காரியம். ஜெபம் நீங்கள் மனுஷன்கிட்ட கிடையாது. நிறைவேற வாழ்க்கையில் என்ன கிடையாது? போதுமான ஜெபம் கிடையாது. வேதத்தை போதுமானபடி வாசிக்கிறது கிடையாது. நிறைய பேர் நிறைய இடங்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறான காரியங்கள். தேவனை பற்றி அவங்களுக்கு என்ன கிடையாது? சரியாக ஒரு போதனை கிடையாது. தேவனை பற்றி சரியான ஒரு போதனை கிடையாது, ஜெபம் கிடையாது. ஏதோ அவங்களுக்கு தேவையில்லை என்னது, காலைல எழும்பி இன்னும் ஆசிரியமான வார்த்தையை 2 வசனத்தை அவனுக்கு மாட்டி வச்சுக்கிறது, அதை உடனே வாய்ச்சிப்பிட்டு சரி பரவாயில்ல ரைட் ஜோம் பண்ணியாச்சு போவோம், எப்படி போவோம், முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கிறபடினால இவங்க என்ன செய்கிறாங்க? அநேக நேரங்களிலே புறஜாதி மக்கள் முன்பதாக இவர்களுக்கு தலைகுனிவு ஏற்படுது, வெட்கப்பட்டு போகிறாங்க, அவமானப்படுறாங்க. என்ன செய்கிறாங்க? வெட்கப்படுறாங்க. அப்புறம் என்ன ஏற்படுது? அவமானப்படுறாங்க. ஏன் இவையெல்லாம் உண்டாகணும்? ஏன் இவங்க என்ன இதெல்லாம் எதுக்கு நடக்கணும்? ஏன் இப்படி நடக்குது? காரணம் என்ன? அவர்களுக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு சத்தியம் சரியானபடி சொல்லக்கூடிய ஆசாரியனும் கிடையாது, வேதபாரனும் கிடையாது. என்ன செய்கிறாங்க? கூலிக்காக உபதேசிக்கிறாங்க. என்ன செய்யறது? அநேக இடங்களில் என்ன செய்கிறாங்க? கூலிக்காக உபதேசிக்கிறாங்க. கூலி என்னது? கூலி. கூலிக்காக ஜெபம் பண்றது. வாசிப்போம். மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். மீகா 3:10-11. எப்படி? தீங்கு வராது, தீங்கு வராது. இப்போ அநேக ஜனங்கள் வெளியிலிருந்து வர்றாங்க, ஜெபம் பண்ணுறோம், சொல்கிறோம், கீழ்ப்படியில் அப்புறம் விட்டுறது. என்ன பண்ணிடுறது? விட்டுறது. என்ன சொல்கிறாங்க? சீயோனின் இரத்த பலியினாலும் எருசலேம் அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அப்போ வேத பாருங்க ஊழியக்காரன்னு சொல்லி நாங்கள் அந்த வழியில் சரியாக பின்பற்றோம்னு சொல்கிறவங்க சத்தியத்தை ஜனங்களும் சரியாக உபதேசிக்கிறது கிடையாது. என்ன கிடையாது? உபதேசிக்கிறது கிடையாது. என்ன செய்கிறாங்களாம்? அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் கேட்கிறார்கள். பரிதானம், பணத்துக்காக என்ன செய்யறது? நியாயத்தை பெறட்டுறது. பணத்துக்காக நியாயத்தை பெறட்டுறது. அதன் ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க? கூலிக்கு உபதேசிக்கிறாங்க. நிறைய பேர் இதே புதுக்கோட்டையில் சொல்லுவாங்க, உங்களை நினச்சி எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிப்பாங்க. ஏன்னா பரிதாபமாக இருக்குதான், வேதனையாக இருக்குதான். ஏன்னு கேட்பேன். அங்கே போனால் மீட்டிங் போனால் அவங்க 1000 கொடுப்பாங்க, இங்கே போனால் அவங்க மாதம் 2000 சப்போர்ட் பண்ணுவாங்க, அரிசியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க போய் அவங்களோட இணைஞ்சுங்க. நீங்கள் என்ன தனியாக இருக்கிறீங்க? நீங்கள் என்ன தனியாக இருக்கிறீங்க? நம்ம தனியாகவா இருக்கிறோம்? நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நான் தனியாக இல்லை, நான் யாசோவோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு தேவனுடைய ஊழியம் செய்யக்கூடாது. வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான்.
அநேக இடங்களில் போய் ஜெபம் இடங்களில் அநேக காணிக்கை கொடுப்பது கிடையாது. சிலர் ₹1 கூட கொடுப்பது கிடையாது. சிலர் எப்போ நினைச்சா கொடுப்பாங்க. ஒருபோதும் நான் அவர்களை கேட்டது கிடையாது, பேசுறதும் கிடையாது. ஏன் பேசுறது கிடையாது? நீங்கள் சொல்லணும்ல, நம்ம எதுக்கு சொல்லணும்? வித்தா இருந்தால் கொடுக்கட்டும், பாரா இருந்தால் கொடுக்காம இருக்கட்டும், நமக்கு என்ன? ஏனெனில் எனக்குள்ள ஒரு விசுவாசம், இவங்கெல்லாம் கொடுப்பான்னு தேவன் என்னை ஊழியத்தை அழைச்சிருக்காரு. இல்லை, அவர் அழைச்சிருக்காரு, அவ்வளோதான். அதை அவர் பார்த்துக்குவார். அதை பற்றி நான் பேசுவது கிடையாது. கூலிக்கு கடந்த நாட்களில் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஊழியத்துக்கு போனேன். ஊழியத்துக்கு மொத்த காணிக்கை வந்து எவ்வளவு? ₹1200. போயிட்டு வர மொத்த செலவு வந்து ₹1040. மொத்த செலவு 1040. வந்த மொத்த காணிக்கை 1200. நல்லா கவனிக்கணும். தசமாயம் எவ்வளவு? அதில் 120. பாக்கி எவ்வளவு? 20. அப்போ நமக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த ஏரியாவுக்கு நீ போக வேணாம், இதை வந்து ஓரம் கட்டிடுவோம். அப்போ இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறா? இஸ்ரவேல் தேவன் பார்த்துட்டு இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அவர் யார்? அவர் யாரு? நம்ம எல்லாவற்றையும் உண்டாக்கி நம்மளை நல்லதுன்னு சொல்லி அவர் கண்டிருக்கார். இந்த உலகத்தில் வச்சு நம்மளை உண்டாகும்பதாக எல்லாவற்றையும் உண்டாக்கி நல்லதை நம்ம கருத்தில் கொடுத்துருக்காரு. நம்ம அந்த கட்டளையும் கற்பனையும் சரியாக பின்பற்றோம்னா இந்த உலகம் நமக்கு நன்மையாகவே இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு தீங்கும் ஒருவனும் நமக்கு செய்ய முடியாது. யோபு சொல்கிறாரு, நம்ம அதை கவனிக்கணும். சும்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேவனுடைய கட்டளையை கற்பனையை சரியாக பின்பற்றாமல் மனமோட வாழ்ந்துக்கிட்டு எனக்கு யாரையுமே எதுவுமே செய்யலை, அநேக சொல்கிறது தேவன் என்னை கைவிட்டார், இப்படி பலர் பல இடங்களில் பேசுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19, அதாவது 17 அவர் சொல்றாரு. அதை வாசிப்போம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் அற்பமா எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார். அவருடைய இந்த உறவுல தான் நம்ம இன்னைக்கு இருக்கணும். அவர் நம்மளை அடிக்கணும், நம்ம காயம் கட்டணும். இங்கே தான் நம்ம சரியாக அவரோடு பயணிக்கிறோம். தேவன் என்னை அடிக்கவே கிடையாதுங்க அப்படின்னா நீங்கள் வழி விலகிட்டீங்க. அவர் வழியில் இருந்தால் அடிப்பா. என்ன பண்ணுவார்? இப்போ உதாரணமாக கடந்த நாட்களில் நம்ம செய்தியை பார்த்தோம். கழுதை மேலே பிள்ளைய உட்கார்ந்தபடினால பிள்ளையமோட பாதை கழுதைக்கு பிடிக்கல. கழுதைக்கு கண்ணு திறந்தாரு, பிள்ளையம் கண்ணு திறக்கல. ஆகையினால என்ன பண்ணுச்சு? கழுதை மாறுபாட போய் சோத்துல உரசனுச்சு. அது மாதிரி அப்சலோடைய வழி அந்த கோவில் கழுதைக்கு பிடிக்கல. என்ன பண்ணுச்சு? அப்சலோமை கருவாலை தொங்க விட்டு அப்சலோமை காலி பண்ண வச்சது. சாதாரண மிருகம் கூட தேவனுடைய வழியை கை கொள்ளுது. ஆனால் மனுஷனுக்கு அதை பற்றி என்ன கிடையாது, உணர்வு கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு தமிழ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ் தான் நான் சொல்லுவோம். அப்போ நீ தமிழ் கடவுளை வணங்கு, 33 கோடி தேவர் இருக்கிறான், போய் கும்பிடு. உன்னை யார் மறிச்சா? நாங்கள் என்ன செய்கிறோம்? இஸ்ரவேலின் பசுத்தை நாங்கள் வழிபடுறோம். இந்த யோபுவோட 5ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியத்தை விசாரிக்கணும், பார்க்கணும். 24ஆம் வருஷத்தை வாசிப்போம். சரியா நீங்கள் தேவனுடைய பிரியமா சத்தியத்தை அறிஞ்சு அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருங்க. உங்களுடைய வீடு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். அதை விட்டுட்டு அநேக இடங்களில் இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். என்னப்பா அவர் தலைமையா? என்ன ஒரு அக்குரமான வார்த்தை! அவர் தலைவர்னு அவர் சொல்கிறதே கேட்கணும். நீங்கள் நிறைய இடங்களில் தொண்டை செய்து தலைவனுக்கே தெரியாது.
தொண்டன் செய்கிறது தலைவனுக்கே தெரியாது. எப்படி அநேக இடங்கள் நடக்கும். அப்போ நம்ம அதெல்லாம் கவனிக்கணும். அவர் சொல்றாரு, உம்முடைய கூடாரம் உம்முடைய வாசலை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டி. எப்படி? அப்ப இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு ஏற்படுது, ஆனா குறைவில்லை. என்ன கிடையாது? குறைவில்லை அப்படிங்கிறாரு. வேதம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், யாசோவை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப குறைவில்லாமல் யோபு வாழ்ந்தார். யோபுவை தேவன் அடித்தான், அவரை காயம் கட்டினாரு. எத்தனை பேர் அடிக்க ஒப்பு கொடுப்பாங்க? எத்தனை பேர் அடிக்க ஒப்பு கொடுப்பாங்க? ஆண்டவரே என்னை அடித்து சீர்படுத்தும் அப்படி எத்தனை பேர் சொல்லுவாங்க? என்ன செய்கிறாங்க? இது தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகம். இது வந்து சுகமாக வாழணும், அவ்வளோதான். என்ன பண்ணணும்? ஜாலியாக இருக்கணும். அப்படியே எல்லாம் வந்து எல்லாம் அப்படியே வந்துடணும். எல்லாம் எங்கேருந்து வரும்? எல்லாம் என்ன அநியாயம்? எல்லாம் வந்து என்ன அநியாயம்? இப்போ வசனம் என்ன சொல்லுது? நம்ம மீகாவில் என்ன வாசித்தோம்? 3ஆம் அதிகாரத்தில் அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் இருக்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறாங்க. பைபிளில் சொல்லப்பட்ட உபதேசத்தை மாதமாக சப்போர்ட் வாங்கி என்ன செய்கிறாங்க? ஜனங்களுக்கு போதிக்கிறாங்க. அவங்க பைபிளில் கொடுக்க உபதேசம் மிக முக்கியமான ஒரே ஒரு காரியம், அவருடைய பேரை மறுதலிச்சு ஒரே ஒரு தேவனுக்கு திருத்துவம் என்றதான கிறித்துவம் முடிச்சு அடைகிறாங்க. திருத்துவமா 3 கடவுளாம். அப்போ என்ன செய்கிறவன்? கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறாங்க. பணம் கொடுத்தா நீ ஒரு பெரிய வீடு கட்ட போகிற, பணம் சேரணும்னு கட்டின வீட்டில் அப்படி நீ குடியிருக்க மாட்டாய், வேற ஒருத்தன் குடியிருப்பான். அது ஒரு வசனம் சொல்கிறது. நீ கட்டின வீட்டில் நீ குடியிருக்க மாட்டாய், வேற ஒருத்தன் குடியிருப்பான், பணம் சரியாக கொடுக்காட்டி. பணம் கொடுத்தா இன்னும் நிறைய வீடுகளை கட்டுவாய். எப்படி? டிவியெல்லாம் திரும்பி பாருங்கள், அப்படி தெரியும். நான் சொல்லலாம், டிவியில் தெரியும். அப்போ ஆகிலும் அவர்கள் யாசுவாவை சார்ந்து கொண்டு நாங்கள் அவரை சார்ந்துட்டு தான் இருக்கிறோம், நாங்கள் தான் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் உபவாச கூட நடத்துகிறோம், நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம், எங்களை பாருங்கள் எவ்வளோ பேர் வர்றாங்க, நாங்கள் சார்ந்து கொண்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன வராது? தீங்கு வராது. தீங்கு வருதோ வரலையோ, ஆனால் 10வது வாத உலகத்துக்கு வர்ற வியாதி உனக்கு வர்றப்ப உன்னை ஒருத்தரும் காது பண்ண முடியாது. இதை முதலாவது புரிந்து கொள்ளணும். உலக மனுஷன் வர்ற வியாதி ஒரு தேவனுடைய மனுஷன் வர்றப்ப உன்னை காது பண்ண ஒருத்தரும் வரமாட்டாங்க. குறிப்பாக மெஸ்ஸியா வரமாட்டார். மரியாதை மைந்தன் யாசுவா மெஸ்ஸியா வரமாட்டார். அவர் வரணுமா? என்ன பண்ணு? அவரோட வழியில் நட. யார் நடக்கணும்? அவர் நியமித்த பாதையில் நடக்கணும். அவர் என்ன நியமித்திருக்காரு? அவர் என்ன நியமித்திருக்காரு? அப்போ என்ன செய்கிறாங்க? தவறான ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. அப்போ ஜனங்கள் பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? பாஸ்டர் சொல்லிட்டாரு, அவர் பயோலஜி படிச்சிருக்காரு, டிடிஹெச் படிச்சு பிஹெச்டி முடிச்சிருக்காரு, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இவங்க சும்மா சொல்கிறத கேட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க அப்போன்னு சொல்லி நம்மளை அவங்க குறைவாக பேசுவாங்க. எங்கே குறைவாக பேசுகிறாலும் சரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் பேச்சு கிடையாது. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய காரியத்தை மாத்திரம் அதை நம்ம சரியாக பிடிச்சிக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதா இங்கே மிக முக்கியமான கேள்வி. நம்முடைய தேவன் இந்த வானதி உண்டாக்குன நாட்களிலே ஆதி ஆமத்தில் நீங்கள் திருப்பினீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், சாயங்காலமும் விடிய காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. தேவன் தான் உண்டாக்கின பார்த்து என்ன பண்ணார்? நல்லது என்று சொல்லி தேவன் கண்டார். அல்லேலூயா. அப்போ 6 நாள் உண்டாக்கி நல்லது என்று சொல்லி அவர் கண்டார். அந்த நல்லதுங்கிற இடத்துல ஒரு மனுஷன் தீங்குன்னு ஒன்று சொல்கிறான்னா இப்போ எது சரி? யோசித்து பாருங்க. அவர் உண்டாக்கி நல்லதுன்னு கண்டுட்டாரு, இப்போ தீங்குன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம எதை கவனிக்கணும்?
வேத வசனத்தை கவனிக்கிறதா இல்லை மனுஷன் சொல்கிறதே கேட்குறதா? நீங்கள் நிதானித்து பாருங்க. அது உங்களுடைய காரியம். அது நீங்கள் என்ன பண்ணுங்க. வேதம் என்ன சொல்லுது வாசிப்போம். ஆசாரியனுக்கு அவர் கொடுக்கிற பிரதானமான கட்டளை, அதான் ஜனங்களுக்கு போதிக்கிறது கிடையாது. ஜனங்களுக்கு தெரியாது, ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாது. தேவனும் தெரியாது, பிதாவும் தெரியாது, குமாரன் பரிசுத்தாவியுமே தெரியாது. அவங்க சொல்கிறாங்க, கேட்குறாங்க, கை தட்டுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 வாசிப்போம். இப்பொழுதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்கு உரியது. இந்த பூமியில் ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய மனுஷனே, நீ யாராக இருந்தாலும் சரி, இதை கேட்டு மனம் திரும்பி சரியான ஜனங்கள் உபதேசம் பண்ணு. இப்போ நீ ரட்சிக்கப்படுவாய், உன் வார்த்தைகள் ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். வாசிப்போம். ஆசீர்வாதத்தை அவர் சாபமா மாற்றுவாராம். ஆசீர்வாதம் பேர் வச்சிருக்கலாம், ஆனால் ஆசீர்வாதம் இருக்காது. ஆசீர்வாதம் பேர் இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது. பிரகாசம்னு பேர் வச்சுருப்பாங்க, முகத்தில் பிரகாசம், முகம் இருளடைஞ்சிருக்கும். இப்போ பேரை வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது. அவர் என்ன சொல்கிறார்? இவர் சொல்லக்கூடிய சம்பூர்ண ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வாதத்தை நான் சாபமாக்குவேன். சபித்தே இருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை சிந்திக்கணும். நிறைய பேரோட வாழ்க்கையில் தான் பெற்ற ஆசீர்வாதத்தை அது என்னால் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டுவார்கள். நம்ம நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. அல்லேலூயா. அது கிருபைங்கிற அந்த பக்குவம் வந்து அநேக மனுஷனுக்கு கிடையாது. நான் படித்தேன் பார், நான் இப்படி பண்ண பார், அப்படி பண்ண பார், நான் அதை பண்ண பார், இதை பண்ண பார்னு சொல்லி தன்னுடைய சுயபலத்தை என்ன பண்ணுவாங்க, முன்னே வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு நாள் மழை பெய்கிறப்ப கரைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். நமக்கு எதை முக்கியப்படுத்தணும்? தேவனுடைய வழியிலே நின்று கொண்டு அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் மரியாள் செஞ்சாங்க. ஆண்டவரே உமக்கு அடிமை அப்படின்ட்டாங்க. ஆண்டவரே உமக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ எத்தனை பேர் தேவனுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் துன்மார்க்கராக இருக்கிறாங்க கவனிக்கணும். எத்தனை பேர் வாழ்க்கை துன்மார்க்கராக இருக்கிறாங்க சொல்லுது வாசிப்போம். தள்ளுபடியாக எத்தனை பேர் தள்ளுபடி ஆகுறாங்க? இப்போ அந்த சபைக்கு எவ்வளோ பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம், எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறோம். கொஞ்ச நாள் வருவாங்க, ஏதாவது காரணம் காண்பித்து வெளியே போயிடுவாங்க, தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்க மாட்டேன், ஏன்னா வசனம் இருக்குது, போறியா நீ பயணித்த நாள் இவ்வளோ நாள் தான், சரி பாவம் தொலைஞ்சு போகிற, உன்னை இனி என்ன செய்ய முடியாது, காவந்து வர முடியாது, போய் தொலை, என்ன பண்ணு, இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, உன்னால் இங்கே இருக்க முடியாது. சில பொருட்கள் நம்ம கடையில் கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பொருள் கெட்டு போயிடும், வேற வழியே இல்லாமல் தூக்கி வெளியே வீசுகிற மாதிரி ஆகிடும். அப்படி தான் என்ன பண்ணுவாங்க சிலர், தேவன் அவருடைய வழியில் நடக்கலைன்னா அவங்க கெட்டு போயிடுவாங்க, அவங்க என்ன பண்ணிடுவார், புறம்பே தள்ளி விடுவா. தொடர்ந்து வாசிப்போம். லேவியோடு பண்ணின உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு என்கிறதை அப்பொழுது எப்ப நியாய தீர்ப்பு நாள் அறியக்கூடியதான ஒரு கட்டளை. இப்ப செய்யலைன்னா முடிவு அங்க தெரியும், இப்ப செய்யலைன்னா முடிவு அங்க தெரியும். லேவியருக்குன்னு ஒரு பிரதான ஒரு கட்டளை தேவன் கொடுத்துருக்கார், இப்படித்தான் செய்யணும், இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி. அது என்ன கிடையாது, அது பைபிள் உபதேசம் இல்லை, திருத்துவம். அங்கே திருத்த உள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு கடவுளை தூக்கிட்டு அங்கே 3 தன்மையை உள்ள வச்சுட்டாங்க. இந்த தன்மைன்னு சொல்ல போனா நான் 3ன்னு சொல்ல மாட்டேன், பல கோடி தன்மைகள் உண்டு. எல்லா பேரையும் சொல்ல முடியாமட்டி உன் வாழ்நாள ஜீவன் போயிருமே.
ஒவ்வொருவர்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி என்ன செய்கிறாரு, அவர் பேசுகிறாரு. அதனால் எல்லாமே என்ன ஆயிட முடியும், ஒரு நவம் ஆயிட முடியுமா? இப்போ நம்ம சோறு சாப்பிட்றோம், என்ன செய்யணும், சோறு சாப்பிட்றோம். நேற்று பால் காய்ச்சல் வீட்டுக்கு போனோம், என்ன பண்ண இலை போட்டு வச்சாங்க, அங்கே உள்ளவங்கலாம் சாப்பிட்டாங்க. எனக்கு 2 பொருளை வச்சாங்க, எனக்கு புரியலை என்னன்னு சொல்லிட்டு. அந்த ருசி வந்து என் வாய்க்கு விளங்கவும் இல்லை. பார்த்தேன் பக்குவமாக அப்படியே வச்சுட்டேன். என்ன பண்ணிட்டேன், அது தெரியல என்னன்னு தெரியாமல் ஏதாவது தின்னுபுட்டு, சைவம் தான் அசைவம் கிடையாது, தின்னுட்டு புரியாமல் ஏன்னா நல்லா இருக்கும் வாங்க, இல்லை எனக்கு போதும் அப்படின்ட்டு நான் போதும் சொல்லிட்டேன். ஏன்னா அவங்கள எதுக்கு நம்ம குற்றப்படுத்திக்கிட்டு, நமக்கு அது புரியல, ஆனால் எனக்கு போதும் அப்படின்ட்டேன். ஏன்னா எனக்கு தெரியல, நான் சாப்பிட்டே கிடையாது, ஆனால் சைவம் தான், எனக்கு தெரியல. அதனால் நம்ம தெரியாத நம்ம எதுக்கு தொடரணும், நம்ம அதை கவனிக்கணும். வேதம் என்ன சொல்லுது, அவரோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. தேவன் நமக்குள்ளே ஜீவனாய் இருக்க விரும்புகிறார். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். வேதம் சொல்லுது, துன்மார்க்குன்னு சமாதானம் இல்லை என்று சொல்லி என் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப சமாதானம் யாருக்கு இருக்கும், தேவனுடைய மனுஷனுக்கு சமாதானம் இருக்குமா, துன்மார்க்குன்னு சமாதானம் இருக்குமா? அல்லேலூயா. நம்ம அதை நிதானிச்சு பார்க்கணும். இப்ப இந்த உடன்படிக்கையே நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கணும். அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. வாசிப்போம், மெசியா சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒன்றாகிய மெய்தேவனாய் உம்மையும், அவர் ஒன்றான மெய்தேவன், அதில் எந்த ஒரு குழப்பமும் நீங்கள் சேர்க்க முடியாது. ஒன்றான மெய்தேவன் ஒருவர் தான். அனுப்பினவராகிய யாசுவாமை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் மேசியாவுடனே எங்க தேவனுக்குள் ஜீவன். நம்ம ஜீவன் அவருக்குள்ள மறையணும், அவருக்குள்ள மறையணும். அடுத்த வசனம், நம்முடைய ஜீவனாகிய மெசியா வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இந்த நம்முடைய ஜீவனாகிய மெசியா வெளிப்படும் போது இந்த ஒற்றுமையை நம்ம நல்லா பார்க்கணும். அப்ப அவருடைய வழியில ஒரு மனுஷன் நடந்தால், நம்ம ஏற்கனவே செய்தி நம்ம கொடுத்த தேவன் கொடுத்திருக்காரு, ஜெயங்கொண்டு பிதாவு சிங்கானத்தில் நான் உட்கார்ந்தது போல ஜெயங்கொண்டு எவனும் சிங்கானத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயங்கொண்டு எவனும் என்னோட சிங்கானத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேங்கிறார். அப்போ ஒரு வழியில் நடக்க காவலை காக்கணும், பிரகாரங்கள் இருக்கணும். இங்கே பிரகாரமும் தெரியாது ஜனங்களுக்கு, வழியும் தெரியாது, காலுவாக்கவும் தெரியாது. அவங்க சொல்கிற ஒரே காரியம் திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்தாவி ஞானஸ்தானம் எடுத்துக்க, நீ பரலோகம் போயிடலாம். எப்படி போக முடியும்? எந்த பிதா, எந்த குமாரப்பா, எந்த பரிசுத்தாவி? வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நான் சொல்லக்கூடிய ஈபிரி வேதாமம் தமிழ் வேதாமத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் வேதாமத்தை தான் நான் பேசிட்டு. இப்போ நம்முடைய உடன்படிக்கை, நாம் தேவன் செய்கிற உடன்படிக்கை, ரட்சிப்பு, பாவமன்னிப்பு, அவருடைய பாதை எப்படி இருக்கணும்? அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவையில் அவனுக்கு கட்டளை இட்டேன். இது கட்டளை. இந்த உடன்படிக்கை மிகப்பெரிய ஒரு கட்டளை. அவர் பயப்படுற பயம் வந்து இருதயத்தில் இருக்கணும், வெளியில கிடையாது. எப்படி? பயம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். வெளியில பயப்படுற பயம் அது விருதா. சும்மா வெளியில நடிப்பு, வெளியில வந்து என்ன பண்றது? நடிப்பு. வெளியில நடிப்பு, இதயத்தில்
வேற ஒன்று இருக்கும். ஒரு மனிதன் தேவனை இருதயத்தில் வைக்கலன்னு சொன்னால் அவருடைய நடிப்பு வெளிப்படும். இருதயத்தில் அவர் தான் என்ன செய்ய முடியாது, நடிக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு, கட்டளையிட்டு அப்படியே அவன் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். இப்படிதான் இருந்தார். ஏனோக்கு இருந்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டான். மோசே, ஆபிரகாம் நல்ல மனுஷனா இருக்கிறான், நீ வான்னு அழைச்சிக்கிட்டாரு. அப்ப பயந்து, அவர் நாமத்துக்கு பயந்து இருக்கணும். பேரே தெரியாம வேற ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அந்த பேருக்கு பயந்துரு, அந்த பேருக்கு பயந்துரு. போலி என்னது, போலி உப்புகள் எடுத்துக்கிட்டு, இது அப்பா வைரம், இதப்பா கல் உப்பு எவ்வளோ பெருசாக இருப்பார், இதை வந்து என்ன செய்யணும், கொண்டு போய் கொல்லாசரை கொண்டு என்ன பண்ணணும், இதை பட்டை தெரியும் எப்படி செய்யும், அப்படியே பிரகாசமாக இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும், தூக்கி எட்டியெல்லாம் போகக்கூடாது. என்ன பண்ணணும், அதில் ஒரு கல் எடுத்து நாக்கில் வச்சா கக்கியும் காரி மூஞ்சுக்கு போகணும். ஏன்னா அது வைரம் கிடையாதுரா, இது வந்து உப்பு கல். இதெல்லாம் எட்டியெல்லாம் போக வேண்டியதில் என்ன பண்ணணும், தூக்கி வைக்கணும். அப்போ அந்த கெமிஸ்ட்ரியில் சொல்லி சோடியம் குளோரைடு அதை எங்கே வச்சு பாதுகாக்கணும், இங்கே வச்சு கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், எங்கே வச்சு பாதுகாக்கணும், அது மண்ணை வச்சு மண்ணெண்ணெய் வச்சு பாதுகாக்கணும். இப்படி தனிமத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும், அது ஒரு புறம். ஆனால் இங்கே வேதவதனம் பேசுகிறப்ப நான் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு, அவனோடு பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமானம் இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவன் கட்டளையிட்டு, அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். அல்லேலூயா. இப்போ நான் வந்து பயப்படுறப்ப எத்தனை பேருக்கு இருக்குது, இந்த வழியில் சரியாக நடக்கணும். சத்திய வேதம் அவன் வாய் இருந்தது, அநியாயம் காணப்படவில்லை. அல்லேலூயா. சத்திய வேதம் நம்முடைய நாவல இருக்கணும். ஒவ்வொருவருடைய நாவலையும் என்ன இருக்கணும், சத்திய வேதம் இருக்கணும். முதல்ல என்ன செய்யக்கூடாது, முதல்ல அநியாயம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அநியாயத்துக்காக என்ன செய்யக்கூடாது, துணை போகக்கூடாது, அநியாயம் இருக்கக்கூடாது. அடுத்து தேவனோடு சமானமா யதார்த்தமா சஞ்சரிக்கணும். அப்பதான் அனைவரும் அக்கிரமம் திரும்புவாங்க. அக்கிரமம் செய்ய என்னை விட்டு அகன்று போங்க அப்படிங்கிறார். யாரப்பா சொல்றாரு, அக்கிரமம் யாரப்பா சொல்றாரு, வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம், 23 முடிய. பரலோகத்திற்கு பிதாசின்படி செய்கிறவனே பரலோகத்தை பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி யாசுவாவின்னு சொன்னாலும் சரி, கர்த்தாவின்னு சொன்னாலும் சரி, லார்டு காடு ஈசன் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி பேச்சு கிடையாது, பிரவேசிப்பதில்லை. அநேகரை நோக்கி யாசுவாவே உமது நாமத்தினால் என்ன பண்ணோம், தீர்க்கதரிசனம் உரைத்தோம். என்ன பண்ணோம், தீர்க்கதரிசனம் உரைத்தோம், பிசாசுல துரத்தினோம், அநேக அற்புதம் செய்யும். பிசாசு ஓடுனா அதான் நான் உன்னை, பிசாசு ஓடும். நாய் விரட்டினாலும் பிசாசு ஓடும். ஒரு நாய் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நன்றாக கவனியுங்கள், நான் சொல்லக்கூடிய வார்த்தை 100க்கு 100 உண்மை. அது சமயம் வர்றப்ப நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், இதை கேட்க ஒரு ஆராய்ச்சி பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு முடியாதவங்க ஒருத்தர் முடியாமல் கிடக்கிறாரு, அவர் சாவ போகிறாருன்னா அவர் செஞ்ச பாவத்தின்படி சில ஆவிகள் அவரை எடுக்க வரும். எப்போ அவர் சாவுதிருப்பு சில மாதம் முடிய சில ஆவிகளாக வரும். வர்றப்ப நாய் குலைக்கும். வீட்டில் சொல்லுவாங்க நாய் ஒன்று வளர்க்கணுமாங்க, நாய் குலைக்கும். அந்த நாய் குலைக்கிறப்ப வீட்டார் எழுப்பி பார்ப்பாங்க, யாருமே இருக்க மாட்டோம், நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த மிருகஜீவனுக்கெல்லாம் தெரியும் அது பிசாசை பார்த்து குலைக்கும். அப்போ ஒன்றுமே இல்லை, அது சும்மா குலைக்குது, இந்த நாய்க்கு வேறு வேலையில் குலைச்சிட்டு இருப்பாங்க. தொடர்ச்சியாக குலைச்சிட்டு என்ன பண்ணோம், குலைச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், அது குலைக்க அதனால் நாய் வந்து கடவுளாயிட முடியாது. நாய் குலைச்சி இப்போ என்ன பண்ணுது,
பேய் ஓடுது. நாய் கடவுளாயிட முடியுமா? அப்புறம் என்ன பண்ணோம்? எல்லாரையும் சேர்ந்து குலைச்சிட்டு போகணும். ஏன் குலைக்கணும்னு தெரியாது. அப்போ இதனால் என்ன செய்ய முடியாது? அநேக இடங்களில் ஏதோ ஒரு வச்சு என்ன செய்கிறாங்க? பேயை விரட்டுறாங்க. நோய் குணமாகுது. 5.5 வருஷம் படிச்சுட்டா டாக்டரு, ஊசி போட்டால் நோய் போகும். படிக்காமலேயே தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஊசி போட்டாலும் ஒரு ஜுரம் போகும், நோய் போகும். ஆனால் கடவுளாயிட முடியாது. அவங்களாம் என்ன செய்ய முடியாது? கடவுளாக முடியாது. வேதம் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அநியாயம் காணப்படக்கூடாது. சமானம், தேவனோடு சமானமாக இருக்கணும். அக்கிரமம் திருப்பணும். அப்போ நாமே இல்லாமல் ஒரு போதகம் பண்ணனா ஜனங்கள் அக்கிரமத்தோடு தான் இருப்பாங்க. அவங்க அங்கே போக முடியாது. எங்கே போக முடியாது? அக்கிரமம் செய்ய என்னை விட்டு அகன்று போகணும்னு சொல்லுவார். அப்போ இந்த நாமந்தான் நம்முடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறதான ஒரு திறவுகோல். இந்த திறவுகோலை தான் மெசியா பேதுரு கொடுக்கிறாரு. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். எல்லாரும் ஒருத்தர் ஒன்று காரியம் சொல்றாங்க. அவர் கேட்கிறாரு, நான் யாரு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மெசியா, சீமோனே நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திலிருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும், மாமிசம் இந்த மரணம்னு வேதம் சொல்லுது. இந்த மாமிசத்தில் போயிட்டு இந்த வேதாமத்தை நீங்கள் புரட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த பைபிள் காலேஜ் உபதேசம் தான் உங்களுக்கு புரியும். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தவறாக தெரியும். நீ என்ன பண்ணணும்? ஆவியில் போங்க, ஆவியில் அனல் கொள்ளுங்க, ஆவியில் அனுப்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் அப்பாட்ட கேளுங்க. யாசுவா சொல்லுவார். அல்லேலூயா. நம்ம மாமிசத்தில் விழுந்துக்கிட்டு நம்ம பேர் இங்கே இந்த பேர் இருக்குது, இந்த பேர் இருக்குது, பொருந்துமா? பொருந்தம், வா. சாதாரணமாக நம்ம எல்லாருமே வாகனம் வச்சுருக்குறோம். எல்லோரும் வாகனம் வச்சுருக்குறோம். அந்த சைஸு உள்ள அதே போல்ட்டு கொண்டு போய் போட்டால் என்ன செய்யும்? நம்ம வாகனத்தில் ஏற்றுக்காது. அந்த கம்பெனி போட்டு நெட்டும் போட என்ன செய்யும்? சேரும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? நம்மகிட்ட உள்ள இரும்பு அவன் வேற ஒரு மெட்டீரியலை போட்டிருப்பான். இதை போட்டோம்னா அங்கே உள்ள மரம் அடிபட்டு போயிடும், அங்கே உள்ள மரம் அவுட் ஆயிரும். அப்புறம் என்ன செய்ய முடியாது? சாதாரண உயிரிட்டக்கூடியதான ஒரு வாகனம் அந்த பொருளை போட்டால் தான் அது டைட்டாக இருக்குன்னா என்ன செய்யாது? அது இதை பற்றின ஒரு புரிதல் இன்றைக்கி தேவனுடைய சொல்லுற அனைவருக்கு இல்லை. இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தேவனோடு டைட்டாக இருப்பதற்கு உறவு எப்படி இருக்கணும்? 6ஆம் வசனம் சொல்லுது, மல்கியா 2:6, சத்திய வேதம் முதலாவது வாயில் இருக்கணும். அடுத்து உதிரிகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு தேவனோடு முதலாக சமானமாக இருக்கணும். அவரோடு எப்படி இருக்கணும்? யதார்த்தமாய் சஞ்சரித்து. இந்த காரியத்தில் எத்தனை பேர் ஓடுறாங்க? யதார்த்தமாக இருக்கணும் தேவனோடு. என்ன ஒரு அழகான தேவனுடைய மனிதன். எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க. நினிவே யோனா சொல்றாரு, நினிவேக்கு போ, என்ன பண்ண? அது விரோதமாக சொல்லு. ஒரு பட்டணத்தில் போயிட்டு அது விரோதமாக பேச விடுவானா? யோனா கொஞ்சம் அறிவாளிப்பில் இருக்கு. அவ்வளோ பெரிய பட்டணம், இது கவிழ்க்கப்பட்டு போகும், என் தேவன் அழிக்க போகிறான்னு சொன்னால் நம்மளை கழுத்துறது போட்டுருவோம். இனிய மக்கள் பார்த்தாரு, அங்கே போய் சாவுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்? வேறு பக்கம் ஓடி போயிடும் சொல்லி ஓடினார். விட்டாரா? என்ன செய்யலை? விடலை. ஆகையினால யோனா போனார்.
நல்லா சுகமாக தூங்குறாரு. நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதிகமாக தூக்கத்தை விரும்புகிறாங்க. ஒட்டுமொத்தம் தரித்திர குடும்பத்தை விட்டு போகிறதே கிடையாது. தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். அதிகம் தூங்காத. எத்தனை மணி நேரம் தூங்கணும்? 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கிக்க. நான் வேற சொல்லலை. என்ன பண்ணாத, அதிகம் தூங்காத, அது ஆபத்தை விளைவிக்கும். 7ஆம் வசனம் சொல்லுது, காக்க வேண்டும். தூதன் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய தூதனார். அவர் சொல்ற மாத்திரம் செய்யணும், அவ்வளோதான். சொல்லாத செய்யக்கூடாது. வேத தேடுவாங்கல்ல, அவர் சொல்றத மட்டும் செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். அவரு சொல்றத மாத்திரம் செய்யணும். விழுப்புரத்துல இருந்து அந்த பக்கம் பண்டூர்ல இருந்து வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் சத்தியம் இப்படி இருக்கு, இப்படியெல்லாம் பண்ணணும். அங்கெல்லாம் 30 வருஷம் ஊழியக்கார பாஸ்டர், விசுவாசி பாஸ்டர். அப்படியா? சரி, ரைட். அப்போ என்ன பண்ணாது, பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க. 30 வருஷமா கடைசிக்கு போய் சேர்ந்தாச்சு. இந்த வாரம் சபாகாலம் அங்கே ஆறுதல் கூட்டம். என்ன பண்ணுறது, இதெல்லாம் வேதனையான காரியம். சொல்லி கேட்காதவங்களுக்கு நம்ம ஆறுதல் கூட்ட போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஏன் இப்போ நான் ஏன் போகணும்? போகாமல் இருக்கலாம்ல. காரணம் என்ன? மற்ற மக்கள் நிந்திப்பார்களே. ஜபத்துக்கு போன இங்கேருந்து வரல, யாரும் அங்கே இருக்காங்க, லோக்கலில் குடியிருக்காங்க. என்ன வரலையா? அப்படியா? இது அப்பயே தெரியும் வரமாட்டாங்கன்னு. அப்போ அநேக இடங்களில் நாங்கள் போய் ஜோம் பண்ண போகிறோம்னா உண்மையிலே ஜோம் பண்ண போகிறது கிடையாது, வழி இல்லாமல் போய் ஜோம் பண்ணிட்டு வர்றது. அல்லேலூயா. எத்தனை இடத்துல வழி இல்லாமல் நம்ம ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வேறு வழி இல்லை. இது என்னது, இது கட்டையில் போகிறது திருந்தா ஜென்மம். ஆசானுடைய உதவிகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே. நீங்களோ வழியை விட்டு விலகி வேதத்துக்கு இடர பண்ணினீர்கள். உடன்படிக்கை என்ன பண்ணீங்க? கெடுத்து போட்டு சேனை யாசுவா சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கை உடைச்சாச்சு. தேவனுடைய உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க? அநேகர் என்ன பண்ணிடுறது? உடைச்சாச்சு. அல்லேலூயா. மோசே என்ன பண்ணாரு? உடன்படிக்கை உடைச்சிட்டார். ஜனங்கள் என்ன பண்ணாங்க? துன்மார்க்கமாக செயல்பட்டாங்க. வேதனைப்பட்டு என்ன பண்ணாரு? உடன்படிக்கையை உடைச்சு போட்டார். இன்னைக்கு அநேக ஜனம் என்ன செய்யறாங்க? உடன்படிக்கையை வேதனைப்பட்டு உடைச்சிடுறாங்க. அல்லேலூயா. ரொம்ப தவறான காரியம். யார் என்ன பண்ணாலும் சரி, அந்த உடன்படிக்கையை நம்ம பாதுகாக்க வேணும். ஏனெனில் அவர் நம்மோடு எப்படி இருக்காரு? யதார்த்தமா சஞ்சரிக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. உடன்படிக்கையை விட்டுறலாமா? உடைச்சிடலாமா? 1000 ரூபா பணம் 1000 ரூபா பணம் தர்றேன், இந்த பூட்டை கொடுங்க. இல்லை, இது 1000 ரூபாய்க்கு வாங்கினது. 2000 தரேன். என்ன பண்ணிடுவாங்க? வேற வாங்கிக்கலாம், கொடுத்துருவோம் போ. எப்படி? 2000னா கொடுத்துருவோம் போ. அப்போ இங்கே என்ன, எது மேற்கொள்ளுது? பணம் மேற்கொள்ளுது. பணம் இந்த உடன்படிக்கையை உடைச்சி. அதான் சொன்னார் அவர், தெளிவாக சொன்னார். எப்பா நீ உதவிக்கிற, நீ போதம் பண்ணுற, நீ கூலிக்காக போதம் பண்ண வேணாம். யாரோ ஒருத்தர் பணம் கொடுப்பாங்களாம், அதுக்கு இவங்க போட்டோ பிடிச்சி காமிக்கணுமா? இன்றைக்கி ஓடிட்டு இருக்கிற மிகப்பெரிய ட்ரெண்டாக தான் ஓடிட்டு இருக்கு. இங்கே போட்டோ பிடிக்கணும், அங்கே போட்டோ பிடிக்கணும், எல்லாம் வந்தாலும் போட்டோ பிடிக்கணும், ஆன்லைனில் போட்டோ பிடிக்கணும், அதை பண்ணி இதை பண்ணணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாம் பூசி கொடுத்துருவோம். எங்களுடைய கல்லை நாங்கள் திறப்பில்லாமல் எங்கள் கல் வச்சுருவோம். இங்கே என்ன பண்ணிடுவோம்? ஒரு கல் வைப்பாங்கல்ல, கல்வெட்டு இந்த பில்டிங்கில் திறந்து வைப்பாங்கல்ல கவர்மெண்ட்டில், அது மாதிரி நாங்கள் வச்சுருவோம், எங்கள் பேர் போட்டு வச்சுருவோம் அப்படின்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது என்ன பண்ணது? அதுக்கு நான் ஆள் இல்லை, போய் வேற ஆளாக வைப்பார். என்ன கிடையாது. எங்களுக்கு உடன்படிக்கை, எங்கள் அபிஷேகம், எங்களுடைய அஸ்திபாரம் எங்கே போட்டுருந்தாங்க? கண்மலையில் அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம். என்ன பண்ணாது? பெருமடை பேரோட என்ன செய்யாது? வீட்டின் மேலே மோதியும் அது அசையாது. எங்கள் அஸ்திபாரம், அஸ்திபாரக்கல், தலைக்கல் யாசுவா மெசியா. அவர் கையை தான் ஆரம்பித்தது,
அவர் முடித்து கொடுப்பார். ஆரம்பித்தது அவர் தான், முடிக்கிறது அவர் தான். இதில் என்ன கிடையாது, எங்களுக்கு இதில் எந்த பங்கும் கிடையாது, எங்களுக்கு இதில் எந்த பங்கும் கிடையாது, பாவமும் கிடையாது. போ, ஆரம்பித்தவர் அவர் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் பட்சபாதம் பண்ணினபடியால் நீசருமாக நிறைவேறி, இந்த வசனம் நிறைவேறி இருக்குது, தமிழ்நாடு வசனம் நிறைவேறி இருக்குது. இந்த சொல்லக்கூடிய வார்த்தை உண்மை, நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், எல்லா ஜனத்துக்கும் முன்னாடி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நிறைவேறி இருக்குது. இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில உண்மையாக இருக்கலாம், சந்தோஷம், என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் 1984 சரியா டிசம்பர் 24 அன்னைக்கு எலெக்ஷன், தமிழ் சபை எலெக்ஷன், 25 கிறிஸ்மஸ். ஆனால் பேப்பரில் போடுறான் 3 நாளைக்கு மதுபான கடைகள் மூடப்படும். ஆனால் பின்னாடி 25 பிற்பகல் மாத்திரம் கடை திறக்கப்படும். அப்போ அரசாங்கத்தின் கிறிஸ்மஸுக்கு நம்ம ஆட்கள் கிறிஸ்தவங்களாம் குடிப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, எட்டிபி வாங்க வேணாம், உங்களுக்கு திறந்து வைப்போம். இப்போ சரியாக போயிடுச்சா எப்படி? அப்பயே அப்போ எப்படி அரசாங்கம் வந்து அறிவிப்பு கொடுக்குது? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, தெளிவாக தெரிஞ்சிருக்குது. இப்போ நிறைய இடங்களில் கிறிஸ்தவனா யார் இந்த குடிச்சு கிடப்பானே அவனா, அவன் அண்ணன் ஒருத்தன் குடிக்காமல் ஜோத்தம் அவனா, எப்படி? அப்போ எப்படி இருக்குது? அப்போ எந்த அளவு இவங்க என்ன செய்கிறாங்க, சனத்துக்கு முன்னாடி நீசரும் அற்பமாய் அவரே உண்டாக்கிறார். ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டளை கற்பனையை பின்பற்றணும்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப அற்பமும் நீசரும். அவன் உருப்படாதவன் இல்லை, அந்த குடும்பம் விளங்காத குடும்பம் இல்லை. அப்படி என்ன செய்யுது, இந்த பூமியில் அவங்கள பற்றின சாட்சி இருக்கும். காரணம் என்ன? அவங்க வேதத்தை பற்றி பட்சபாதம் பண்ணுறாங்க, வேதத்தை பற்றி ஒரு தெளிவு கிடையாது. ஆகையினால அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் தேவனுடைய முன் சொல்கிறவங்க இன்றைக்கி ஜெபம் பண்ணுவாங்க, இன்றைக்கி வந்து ஜெபம் பண்ணுவான், என்னை வந்து ஆசீர்வதிங்க, இவர் தான் சிலுவையில் அறையப்பட்டார், நான் முழுசாக நம்புகிறேன், இனி வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிமா. சந்தோஷம். கொஞ்சம் மனதிருப்பி நம்மள இருக்குன்னு நம்ம நினச்சிருப்போம். நான் பார்ப்பேன், அவன் பேசுகிறத பார்ப்பேன், சரி பரவாயில்ல. நாளைக்கு அவன் எங்கே போனான்னு தெரியாதே. போனதுக்கப்புறம் அடுத்தலாம் என்ன பண்ணுவான், அங்கே போயிட்டு இன்னொருத்தனை போயிட்டு நல்லா பெருசாக பட்டையை அடிச்சுக்கிட்டு அங்கே போய் குளத்தில் விழுந்து, அது ஒரு சாக்கடை குளத்தில் விழுந்து குளிச்சுட்டு பட்டையை அடிச்சு என்ன செய்கிறது, அங்கே போய் தெய்வமே என்னை கவர்ந்து பண்ணு. இப்போ நேற்று அங்கே சொன்னது எனக்கு வந்து 80 சம்மதம் பிடிச்சி நம்ம கேட்டோம்னா எனக்கு நாங்களும் ஒன்று என்ன செய்யலை, வேற்றுமன்னு சொல்ல கிடையாது. ஏன்னா எல்லா ஜாதிக்கும் என் தேவன் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் ஒரு ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. யாரையும் நம்முடைய தேவன் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் என்ன சொல்றாரு, இருந்து வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளல, வா, ஆனால் சொல்லக்கூடிய கட்டளை என்ன பண்ணு, முக்கியப்படுத்தி அதன்படி நட. அல்லேலூயா. எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? எல்லாரும் யாசுவாமிஷாவுடைய பிள்ளைகள். ஆகையினால எல்லாரும் தேவனுக்கு தேவை. ஆனால் வரக்கூடியவங்க அந்த கட்டளையை பிரமாணத்தை சரியாக கையாளணும். அது சரியில்லைன்னா அது சரி கிடையாது. உதாரணமாக துப்பாக்கி எடுத்து என்ன செய்யணும், சரியாக சுட்டதான் எதிராளி சாகுவான், திருப்பி சுட்டா தான் செத்து போயிடுவான். எப்படி? சரியாக என்ன செய்யணும், அதை கையாளணும். இப்போ நிறைய பேர் வேதத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறது, எதிராளியை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லி இந்த வேதத்தை எடுத்துகிட்டு என்ன செய்வான், தன்னைத்தானே அழித்து கொள்வாங்க. அந்த இடம் நமக்கு தேவை கிடையாது. ஆகையினால எல்லாருக்கும் அவர் மறைச்சிருக்கார். எல்லாரும் பரவலவும் போகணும், எல்லா சதனும் அவர் இடத்துல வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், அவருடைய கட்டளையும் கற்பனையும் சொல்லப்பட்டபடி உறுதியாக பின்பற்றணும். இல்லைன்னா அங்கே போக முடியாது. ஆகையினால என்ன செய்கிறாரு, எல்லா சனத்துக்கு முன்பாக என்ன செய்ய அற்பரும் நீசரும் ஆக்குறாரு. அடுத்து 10ஆம் வசனத்தை வாசிப்போம்.
என்ன செய்கிறாங்க? தவறான காரியத்தை போதகர்கள் மக்களுக்கு போய்கிறபடினால துரோகம் பண்ணுறாங்க. இதை செய்யக்கூடாது, தவறான காரியத்தை. இப்போ புதுசாக ஒரு போதனை இறங்கியிருக்குதான். மெஸ்ஸி என்ன பண்ணிட்டாராம்? வந்துட்டு போயிட்டாராம். அதான் பூமியில் அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குதான். அவர் வந்துட்டு போயிட்டார். நான் சொன்னேன், என்கிட்ட சொன்னால்கிட்ட எங்கேயும் ஒரு கலரையும் வெடிக்கல போடணும் அப்படின்னு. என்னது? சாமியார் கலரை வெடிக்கலை, ஆயரு கலரை வெடிக்கலை, போப்பாண்டவர் கலரை வெடிக்கலை, தோமா கலரை வெடிக்கலை, எப்படி சீசருடைய கலரெல்லாம் வெடிக்கலை, என் தேவ ஒரு கலரை மாத்திரம் திறந்து இருக்குது அப்படின்னு. நீங்களும் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. அவரெல்லாம் அவர் வந்துட்டார் அவர். இப்போ நான் சொன்னேன், உன்னை என்ன பண்ண கொண்டு போய் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லாரும் இப்படியா சீசருடைய கலரை வெடிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் வெடிக்கல. அப்புறம் வருவார் அவர் வந்துட்டார். இல்லை ரகசியமாக வந்துட்டார். இல்லை எந்த வழியாக எந்த வழியாக போனார்னு கேட்டேன். ரகசியமாக எந்த வழியாக எந்த வழியாக போனார்னு சொல்லு. இப்போ நீ போகலையா? அதான் நான் போகல. எப்படி வந்தால் உடனே அழைச்சி போகணுமா இல்லையா? வந்துட்டாரு, போயிட்டாரு. எங்கேயா வந்தார், எங்கே போனார்? சொல்லிட்டு நடந்துருச்சா? அவர் வருவார். என்ன வர போகிறாரு? யாசுவா வரப்போகிறார். அப்போ எல்லாரும் ஆயத்தமாக இருங்க. அவர் என்ன செய்கிறாரு? வரப்போகிறாரு. யாரா வந்துட்டு போயிட்டாருன்னு சொன்னால் நம்பாதிருங்க. வந்த உண்மைதான். ஆனால் நமக்காக மறுச்சிட்டு இன்னைக்கு உயிரோட வந்து நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கெடுத்துடக்கூடாது. ஐயோ வந்துட்டு போயிட்டாரா, அப்போ நாங்கள் வீட போட்டு போயிட்டேனே. அப்படி கிடையாது. அவர் வருவார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறாரு? ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆயத்தப்படுத்தின ஒருபாடு அவர் மணவாட்டி அழைக்க கண்டிப்பாக வந்து அழைச்சிட்டு போவார். ஆகையினால ஜனங்கள் வந்து குழம்பி கூட யாராவது வந்துட்டாருன்னு சொன்னால் நம்பாதீங்க. அவர் வருவார். என்ன செய்கிறாரு? அவர் வருவார். நிச்சயமாக அவர் வருவார். அவர் எவ்வளோ வேணும்? பொய்யுரையா தேவன். இப்போ சொல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதாவும் இல்லையோ? நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா தான், ஒரே தேவன். அடுத்து ஒரே தேவன் நம்மை சிருஷ்டி எல்லா இந்த பூமியில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் சிருஷ்டிகர். சிருஷ்டி என்றதான அதாவது உருவாக்குற இடத்துல இருந்து ஒருவர் தான் உருவாக்கி வச்சிருக்காரு. அடுத்து நாம் நம்முடைய பிதாக்கள் உடன்படிக்கையை பரிசுத்த குடைச்சலாக்கி அந்த உடன்படிக்கையை என்ன செய்யறது? மாற்றுறது. அந்த அது அப்படி இல்லை, இது இப்படி இருக்கணும், அது அப்படி இல்லை இப்படியான உடன்படிக்கையை மாற்றுதல், குடைச்சலாக்கி இப்படி செஞ்சால் அவங்க என்ன செய்கிறாங்க? துரோகம் பண்ணுதல். என்ன செய்கிறது? துரோகம் பண்ணுதல். இந்த துரோகம் வந்து கூடாது. தேவனுடைய ஜனங்களுக்கு துரோகம் பண்ணுதல், தவறான காரியத்தை விதைச்சிட்டாங்க. அது முளைச்சி, அது கொட்டை போட்டு, அது முளைச்சி இன்னைக்கு அதுதான் இந்த பூமியில் இருக்குது. ஆகையினால இந்த தவறான கள்ள உபதேசம் என்ன செய்யணும்? முதலாவது தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும். நம்ம உண்மையான வித்து தேவனுடைய சீடு உள்ளார வரணும். நம்ம அவரோடு கூட நடக்கணும். யாரோட நடக்கணும்? மெசியாவோடு கூட நடக்கணும். ஏனோக்கு அவரோடு நடந்து காணப்படாமல் போனால் நம்ம அவரோடு கூட பரிசுத்தமாக நடக்கணும், அவரோடு கூட வாழணும். அப்போ தான் என்ன செய்யப்படும்? இந்த பழைய வித்து அடிபடும். ஆதி நாட்களில் பலர் பல மாதிரி செய்வாங்க, பலர் பல மாதிரி பண்ணுவாங்க எல்லா காரியத்தையும். ஆனால் பிற்பாடு என்ன செய்கிறது? அதை செய்வது கிடையாது. அது வந்து வேலை, அது வந்து தொழில். ஆனால் தெய்வத்தோட பேர் தெய்வம் மாறுவது கிடையாது, அவருடைய பேரும் மாறுவது கிடையாது. அல்லேலூயா. தெய்வமும் மாறுவது கிடையாது, அவருடைய பேரும் என்ன கிடையாது? மாறுவது கிடையாது. அதே மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரது பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால்
துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். இளம் வயதின் மனைவி. அப்ப இளம் வயதுல நம்முடைய தேவனை உண்டாக்கினார். இளம் வயதுல எப்போ உண்டாக்கினார்? 6000 வருஷத்துக்கு முன்பதாக உண்டாக்கினார். உண்டாக்கினவர், நம்மளை செணிப்பித்தவர் அவர்தான். அவருக்கு துரோகம் பண்ணாதே. அவர் என்ன பண்ணாரு? ஒருவனை உண்டாக்கினார். அந்த ஒருவனாகிய ஆதாமுக்குள்ள அவருடைய ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. இப்போ ஆதாம் தான் நம்முடைய ஆதி தகப்பன். அப்போ ஆதாம் என்ற ஒரு மனுஷன் மூலமாக பூமியில் எல்லா ஜனங்களும் உருவாகி இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் அவரோட ஜனங்கள். இப்போ அந்த ஒன்றுக்குள்ளே என்ன செய்யணும்? எல்லாரும் உள்ளே வரணும். வருவாங்களா? இல்லை. என்ன செய்கிறாங்க? அவங்கவுங்களும் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு நாங்கள் இப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன செய்யும்? ஒரு முடிவு உண்டு. இதற்கெல்லாம் என்ன உண்டு? ஒரு முடிவு உண்டு. ஆகையினால நம்ம அதை பார்க்கணும். இதுக்கெல்லாம் என்ன உண்டு? ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவுக்காக நம்ம காத்திருக்கணும். இதெல்லாம் என்ன உண்டு? கட்டாயம் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு எப்படிப்பட்டது? ரொம்ப பயங்கரமாக இருக்கும். முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதை பற்றி நம்ம பிறகு நம்ம அறிந்து கொள்வோம். ஆகையினால தேவ பக்தி சந்ததியை பெரும்படியாய் அவர் ஒருவனை படைத்த. ஆகையால் ஒருவனும் தேவனுக்கு, அவருடைய சபைக்கும், அவருடைய மனவாட்டிக்கும் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? மொழிபெயர்ப்பில் பெயரை ஒவ்வொரு பாசையிலையும் ஒவ்வொரு பெயரை கொடுத்து தேவனுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அவர் ஒருவரை தான் படைச்சாரு. அந்த ஒருவருக்குள்ள அவருடைய ஆவி பரிபூர்ணமாக இருக்கணும்னு சொல்லி அது எனக்கு என்ன கிடையாது இல்லை. ஆகையினால கிருபையாக என்ன பண்ண நமக்கு சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தி இருக்காரு. நம்ம அதை அறிஞ்சு கொண்டோம். இதை மற்றவங்களும் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இதை தெரிந்து கொள்ள பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிளில் இவ்வளோ விஷயம் அடங்கி இருக்குது. இது நீங்கள் போகிற சபையில் உங்களுக்கு போதிக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருத்துவம், பிதாகுமாரன், அவ்வளோதான். அதை விட்டால் வேற ஒன்றும் தெரியாது. இப்படியே சொல்லி அவங்க 4 இடத்துல 10 இடத்துல சப்போர்ட் வாங்கி ஒரு மாதம் 10 மீட்டிங் போயிட்டு கலந்துக்கிட்டு அது உடம்பு ஓடிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். விசுவாசியெல்லாம் அம்மோன்னு எடுத்துட்டு வர வேண்டியதான். இந்த நிலைமை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ ஊழியக்காரன் தேவனோடு சஞ்சரிக்கணும், விசுவாசியும் தேவனோடு சஞ்சரிக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 2 பேர் என்ன செய்யணும்? சேர்ந்து அவரோடு யதார்த்தமாக சஞ்சரித்து போயிட்டு இருக்கணும். நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, ஒன்றும் கொண்டு போகிறதும் கிடையாது. தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. அவர் நமக்கு நன்மையை செய்வார். நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். அப்படின்னு பாட்டு பாடினா மட்டும் போதாது. என்னது? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அவருடைய கட்டளை கற்பனையை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய வழிகளை கைகொள்ளணும். மெசியா சொன்னார், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவன் சொல்லிட்டாரு. அந்த ஜீவன் நமக்குள்ளே வெளிப்படணும். நம்ம கொலைசில 3ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், யோவான் 17 வாசித்தோம். ஒன்றான மெய்தேவன் கொலைசில உங்கள் ஜீவனாகிய, நம்முடைய ஜீவனாகிய மெசியாய் வெளிப்படும் போது நீங்களும் வெளிப்படுவீர்கள். அவர் வர்றப்ப கட்டாயம் நம்ம கல்லறை வெடிக்கிற நம்பிக்கை இதை கேட்க ஒவ்வொருத்தரும் அவசியம் இருக்கணும். அப்படி இருப்பதற்கு இந்த ஜீவனை பற்றின வசனங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளணும். நீங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நம்ம எழுப்பின ஒரு பாடலை பாடுவோம்.